நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்டு சேதமடைந்த தமிழக மீனவர்களின் படகுகளுக்கு மத்திய மாநில அரசுகள் உரிய இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் ஜி.கே. வாசன் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படாத வகையில் இலங்கை அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். போக்குவரத்து தொழிலாளர்களின் பிரச்சினைக்கு தீர்வு காண மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள ஜி.கே. வாசன், சட்டக்கல்லூரி மாணவர்கள் பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என்றும் கூறினார். சென்னை சட்டக் கல்லூரியை இடமாற்றம் செய்யாமல் புதிய கட்டிடம் கட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்கான நிதியை மத்திய அரசு குறைக்கக்கூடாது என்றும், தமிழக அரசுக்கு வழங்க வேண்டிய நிதியை உடனடியாக அளிக்க வேண்டும் என்றும் ஜி.கே. வாசன் வலியுறுத்தியுள்ளார். ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்திற்கு மத்திய அரசினுடைய நிதியை குறைத்திருக்கிறது என்பது கண்டிக்கத்தக்கது. இதனால் ஏழை எளிய குடும்பங்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், கிராமப்புற மக்கள், குறிப்பாக பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள். சுமார் 50% பலனடையும் பகுதிகள் குறைக்கப்பட்டுள்ளன. பெரிதும் பாதிக்கப்படுவது கிராமப்புற மக்கள்.